ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஃபியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட இஃப்தார் ரெசிபிஸ்க்காக ஃபலூடாவில் கடல் பாசி போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஆவின் பால் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 லிட்டர் வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. ஃபலூடா மிக்ஸ் வந்து மேங்கோ ஃப்ளேவர் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு சைட் வந்து கொஞ்சமாக கடல் பாசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து காய்ச்சிக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த கடல் பாசி கரைஞ்சதும் ஆவின் பால் தான் காய்ச்சி வச்சுருந்தேன். அதை வந்து அந்த கடல் பாசியில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வடிகட்டி ஊற்றுங்க. உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூபெர்ரி, அப்புறம் பட்டர்ஸ்காட்ச், பாதாம், ரோஸ் மில்க் எசன்ஸும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு இதில் வந்து பிளெயினாக ஊற்றிக்கிட்டேன். எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும். அப்புறம் நம்ம வந்து காய்ச்சி வச்சுருந்த ஃபலூடா வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருந்த கடல் பாசி எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் கிண்டி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வந்து கூல் ஆகட்டும். அப்புறம் எடுத்து ஒரு கிளாஸில் வந்து அப்படியே இந்த கடல் பாசியோடு சேர்த்து இந்த ஃபலூடாவை அப்படியே ஊற்றிட்டு நான் வந்து வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் எடுத்திருந்தேன். அது மேலே வந்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சஃபியாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள்.